ஹலோ மக்களே, மாயா சின்ன சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. மாயா சாருவை இப்போ பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளைக்கே மேரேஜ் பண்ணி வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் பத்மாவும் பார்வதியும் கண்டிப்பாக இந்த சாரு களத்தில் சீனு தான் தாலியை கட்டணும்னு ஒரு பிளானே போடுறாங்க. இந்த குழப்பம் எல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு புதுசாக மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களும் சாருக்கு வரதட்சணை கேட்குறாங்க. இந்த சிக்கலெல்லாம் தாண்டி நம்ம மாயா சாருவுக்கு அவங்க பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளை கூடயே மேரேஜை முடிக்கிறாங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாருவும் எப்படியாவது சீனு கூட சீக்கிரமாக மேரேஜ் நடக்கணும்னு சொல்லிட்டு பத்மா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. பத்மாவும் நீ எதுக்குமே கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் என் பையன் தான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறான். அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே நான் மாயாவை ஏற்றுக்க மாட்டேன், நீ தான் இந்த வீட்டு மருமகா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இதை கேட்ட சாரு கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க. ரகுராமும் சாருவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சரி அவள் ரொம்பவே பாவம், இத்தனை வருஷமாக நம்ம வீட்லேயே இருக்கா, அவளுக்கு சீக்கிரமாக ஏதாவது நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களெல்லாம் வர சொல்லுங்க அப்படின்னு பத்மா கிட்ட சொல்லிடுறாங்க. பத்மாவும் இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படியே அந்த மாப்பிள்ளைக்கிட்ட நாளைக்கு கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி வீட்டுக்கு வாங்க, நீங்கள் வரும்போது ஏற்கனவே உனக்கு அப்பா அம்மாவாக நடிக்கிறாங்கல்ல அவங்களையும் கூட்டிகிட்டு வா, அப்படி கொஞ்சம் சொந்தக்காரங்களையும் கூட்டிகிட்டு வா, அப்போ தான் எல்லாரும் இங்கே நம்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணபடி கடைசி நேரத்தில் நீ லெட்டரை எழுதி வச்சுட்டு அந்த மண்டபத்தை விட்டு ஓடிடணும். அதுக்கடுத்து சாருக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, எல்லா பிளானையும் நாங்கள் பார்த்துடலாம், உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா அதை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த மாப்பிள்ளையும் நான் ஏற்கனவே சாருவை காலேஜில் ஒன் சைடாக லவ் பண்ணேன், எப்படியாவது அவள் கூட மேரேஜ் நடக்காதான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த சான்ஸ் அமைஞ்சிருக்கு, நான் சும்மா விடுவேனா, எப்படி அந்த சாருவை மேரேஜ் பண்ணிடணும்னு மனசில் நினைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம மகாலிங்கமும் பொண்ணோட மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களே, அதனால் எல்லாரும் குடும்பத்தோட வரணும்னு சொல்லிட்டு அந்த ரகுராமோட வீட்லேயே காவல் இருக்காங்க. ரகுராமும் அந்த மாப்பிள்ளையை பார்த்து இந்த நிலைமையிலும் சாருவை நீங்கள் மேரேஜ் பண்ணதுக்கு ஓகே சொல்லியிருக்கீங்க, நீங்கள் பெரிய மனசு உள்ளவங்க தான்னு பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சரி மேரேஜ் பண்ணுறீங்க, அதுக்கு என்னெல்லாம் போடுவீங்க உங்கள் பொண்ணுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரகுராமன் சாரு எங்கள் வீட்டு பொண்ணு, எதுனாலும் அவளுக்கு நாங்கள் சிறப்பாகவே செய்வோம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களும் நாங்கள் எதுவும் பெருசாக எதிர்பார்க்கல, இந்த ஊர்லேயே பெரிய குடும்பம் நீங்கள், உங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு, நீங்கள் தானே பொண்ணு கொடுக்க போகிறீங்க, அது மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் ஸ்டேட்டஸ் இருக்கலன்னு சொல்லிட்டு 50 பவுன் நகையும் 25 லட்ச ரூபா காரு அப்படின்னு டவுரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டவுடனே ரெகுரா மாயாவுக்கு எல்லாம் பயங்கர ஷாக் ஆயிடுது. மாயாவும் என்னடா திடீர்னு இவங்க இப்படி பேசுகிறாங்க, என்ன விஷயமா இருக்கும் ஒன்றுமே புரியலே, நம்ம செட் பண்ண ஆட்கள் தானே இவங்க, நம்மக்கிட்ட எதுவுமே கேட்காம அவங்க பாட்டுக்கு டவுரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாலிங்கத்துக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. என்ன இவங்க ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இருந்தாலும் என் பொண்ணுக்கு தானே அந்த நகையெல்லாம் வரப்போகுது, அவங்ககிட்ட இருந்து அடித்து மாற்றிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. மகாலிங்கத்துக்கு ஒய்ஃபும் என்னங்க இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லவும் மகாலிங்கம் சரி நீ சும்மா இரு, உனக்கு எதுவும் புரியாது, நடக்கிறது நடக்கட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்வதி கிட்ட சாரு என்ன இவங்க இந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு இப்படி டவுரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன விஷயமா இருக்கும், 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் இவங்க என்னன்னா பெரிய லட்சத்துக்கே நடிப்பாங்க போல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதியும் சரி நீ சும்மா இரு, உனக்கு லாபம் தானே, எதுனால ரகுராம் அவங்க தானே செய்ய போகிறாங்க, உனக்கு நகையும் போட்ட மாதிரி ஆச்சு, அப்படியே சீனு கூட மேரேஜ் ஆனது மாதிரி ஆச்சு, சரி எல்லாமே நல்லதா நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம், அது மட்டும் இல்லாம 1 வருஷமா அதுக்காண்டி தானே நீ வெயிட் பண்ணிட்டு இருந்த, இந்த 1 வருஷத்துக்கு அவங்க கொடுக்குற நஷ்ட ஈடா நீ நினைச்சிக்க அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. அதை கேட்ட சாருவும் நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாகவே இருக்குது, எது எப்படியோ சீனு மாமாவை நான் மேரேஜ் பண்ணால் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாப்பிள்ளையும் என்னடா இங்கே நடக்குது ஒன்றுமே புரியலையே, இவங்க எதுக்கு திடீர்னு டவுரி கேட்குறாங்க, என்னவா இருக்கும்னு மாயாவை பார்த்து முழிச்சிட்டே இருக்காங்க. மாயாவும் சரி இப்போதைக்கு எதுவும் பேசாண்டாம், எல்லாரும் வெளியில் வருவாங்கல்ல, தனியாக இருக்கும்போது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறாங்க.
ரெகுராமும் ரொம்ப யோசனைக்கு அப்புறமா சரி நீங்க எது கேட்டாலும் நாங்க ஓகே தான்னு சொல்லிட்டு டவுரி கொடுக்கறதுக்கும் ரெடின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே ரெகுராமும் கல்யாண டேட்டையும் கையோட ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐயரை கூப்பிடுறாங்க. மாயாவும் எல்லாருக்கும் முன்னாடியும் சாருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு நல்லது நடக்க போகுது, அவளுக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும், இந்த கல்யாணத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே சாருவும், என்ன மாயா உனக்கு தான் ஆப்பு வைக்க போறேன்னு தெரியாமலே இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க, எப்படி என் கழுத்துல தாலி கட்ட போறது சீனு மாமா தான், அதுக்கடுத்து நீ என்ன பண்ண போற, ஏற்கனவே நீ இந்த வீட்டு பொண்ணே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கிடையில இப்ப சீனுவும் என்ன மேரேஜ் பண்ணிட்டானா இந்த பத்மா அத்தை எப்படி உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவாங்க, அதுக்கடுத்து என்னோட வாழ்க்கை ஹாப்பியா இருக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. மாயாவும் சாரு நீ என்ன மனசுல நினைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க போறதில்ல, எப்படி இருந்தாலும் அந்த மாப்பிள்ளை கூடயே உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடுவேன்னு பாருன்னு யோசிக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம மாயா எல்லா சிக்கல்களையும் கடந்து சாருவுக்கு அந்த மாப்பிள்ளை கூடயே மேரேஜ் பண்ணி வச்சிடுவாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல தனாவும் கதிர்கிட்ட சாருவோட மேரேஜுக்கு சிறப்பா எல்லா வேலைகளையும் வீட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த மேரேஜும் முடிஞ்சு மாயாவோட வாழ்க்கை சரியாயிடணும். இப்பதான் கொஞ்ச நாளாட்டு சீனு மாயாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவளை ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எப்பவுமே ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும். அந்த பத்மா அத்தையும் எப்பவுமே மாயாவை எதிரியாவே பாக்குறாங்க. சாரு மட்டும் இந்த வீட்ல இருந்து போயிட்டானா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொல்றாங்க. அதுக்கு கதிரும் நீ எதுக்குமே கவலைப்படாத, சாருவுக்கு எப்படி அந்த மாப்பிள்ளை கூட தான் மேரேஜ் முடிஞ்சிரும், எதையும் பத்தி யோசிக்காம எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க நம்ம தனாவை. ஜானகிக்கும் ரெகுராம கொலை பண்ணுறதுக்காண்டி புவனேஸ்வரி ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே எப்படியாவது இந்த புவனேஸ்வரியை பார்த்து தீர்த்து கட்டிடணும்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக போகிறாங்க. அதே சமயத்தில் அங்கே புவனேஸ்வரி அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜானகி செம மாசா என்டர் ஆகுறாங்க. அந்த புவனேஸ்வரியை பார்த்து என்னோட ஹஸ்பண்ட் ரெகுராம கொலை பண்ணுறதுக்காண்டி ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணியிருந்தியாமேன்னு கேட்குறாங்க. அதுக்கு புவனேஸ்வரியும் ஆமாம் நான் தான் அனுப்பியிருந்தேன், உன்னோட குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன், நான் மட்டும் இங்கேருந்து கஷ்டப்படணும், நீங்கள் எல்லாம் மட்டும் சந்தோஷமாக இருக்கீங்க, இன்னைக்கு வரைக்கும் நான் தனியாக இருக்கிறதுக்கு காரணமே உன் ஹஸ்பண்ட் தானே, அப்புறம் எதுக்கு அவனை உயிரோட விடணும்னு சொல்லிட்டு தான் கொல்றதுக்கு ஆளை அரேஞ்ச் பண்ணேன், எப்படியோ இப்போ தப்பிச்சிட்டான், என்னைக்கே இருந்தாலும் அவனோட சாவு என் கையில் தானே சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜானகி சும்மா விடுவாங்களா, அப்படியே புவனேஸ்வரி மேலே ஒரு அரைஞ்சு என்ன தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவ, நான் இருக்க வரைக்கும் என்னோட ஹஸ்பண்டை நீ எதுவுமே பண்ணிட முடியாதுன்னு செம மாசா டயலாக் கூட்டிட்டு போகிறாங்க. இதை பார்த்த புவனேஸ்வரி பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இந்த ஜானகி ரொம்ப அமைதியாக இருப்பான்னு பார்த்தா இப்படி என்னை வந்து அடிச்சிட்டு போகிற அளவுக்கு வந்துட்டாளா, இந்த குடும்பத்தை அழிக்கிற வரைக்கும் நான் இனிமே பிறந்த நாளை கொண்டாட போறதில்லைன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சபதமே எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்.